ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய இருதயம் துக்கத்தினால் நிரம்பி போயிருக்கிறதே, வேதனையினால் நிரம்பி போயிருக்கிறதே, அழுத்தங்கள் என்னுடைய இருதயத்தை தாக்கி கொண்டிருக்கிறதே, மன உளைச்சலோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. இப்படிப்பட்ட இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் எப்படி என்னால் எழும்ப வேண்டும் என்று சொல்லி தெரியவில்லையே. சுற்றி இருக்கிற சில நெருக்கங்கள், உங்களுடைய வாழ்க்கையை தாக்கி கொண்டிருக்கிற சில பிரச்சனைகள், இதிலிருந்து என்னால் எப்படி இந்த துக்கத்தை மேற்கொண்டு எழும்ப முடியும் என்று சொல்லி உங்களுடைய இருதய வேதனையினால் நிரம்பி போயிருக்கிறதா? எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, இந்த காலை நேரத்திலும் கூட விசுவாசத்தோடு வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய இருதயம் சந்தோஷப்படும். எந்த காரியத்தின் நிமித்தமாய் துக்கத்தோடு இருக்கிறீங்களோ, வேதனையோடு இருக்கிறீங்களோ, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நிச்சயமாய் அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளோ விலையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் ஐயா. எந்தெந்த காரியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்து இவர்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துங்கப்பா. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க. பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். இவர்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் மறைந்திருந்து கிரியை செய்கிற சத்துருவின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. இருதயத்தில் காரணம் இல்லாமல் இருக்கிற பயங்கள் மாறட்டும். மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். வசிக்கிற வீட்டுக்குள்ளே சந்தோஷத்தோடு கூட வாழட்டும் ஐயா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுப்பீராக. இவர்கள் செய்கிற வேலையை, தொழில் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. மனதார இவர்களை மீண்டும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆமேன்.